நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 வகையான ரேடியேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு தி வேவ் லென்த், அதிகமான வேவ் லென்த் எதுக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ்ஸ், நெக்ஸ்ட்டு ஐஆர் வேவ்ஸ் அதாவது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் ரீஜியன் அதாவது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, நெக்ஸ்ட்டு அல்ட்ரா வயலட் ரீஜியன், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே, ஃபைனலாக இருக்கக்கூடிய வந்து காமா ரே. இப்போ இந்த ஒவ்வொரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமும் வந்து எதனால் வந்து ஏற்படுது, அட்டாமிக் அண்டு மாலிகுலர் அல்லது நியூக்ளியஸ் லெவலில் என்ன சேஞ்சஸ் ஏற்பட்டால் நமக்கு வந்து இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் பேசிக்கான 1 வேர்ட்ஸ் கேட்குதுன்னா அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்பின்னில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எது நமக்கு வந்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும். இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ். இதெல்லாம் இதெல்லாம் எதனால் எந்த வேவ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்பின் அல்லது ஸ்பின் ரிவர்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ரீஜன் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி வரும். நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவ் வந்து பார்த்திங்கன்னா மாலிகூல்ஸ்னானது 2 or more ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மாலிகூல்ஸ் அப்படிமோ. அப்போ மாலிகூல்ஸ் ஹேவ் பெர்மனெண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு CO அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்குது, இல்லாட்டி H2O இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா பெர்மனெண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக இருக்கணும். அந்த டைபோல் மூமெண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ரீஜன்ஸில் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சியை கொடுக்கும் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா த ரொட்டேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அல்லது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் இப்போ இந்த டியூரிங் தி மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து டசன்ட் சேஞ்ச், ரைட்டா? அப்போ ஓரியன்டேஷன் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஆர் அல்லது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? இப்போ இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அல்லது வைப்ரேஷனால என்னது முன்னாடி வருது. அப்போ அதனால் என்னது அந்த டைபோல் மொமெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ போனதில் மைக்ரோவேவ் என்ன சொல்லியிருந்தோம், பெர்மனெண்ட்டாக இருக்கணும் டைபோல் மூமெண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைபோல் மூமெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அது எதை கொடுக்கும் பார்த்திங்கன்னா ஐஆர் ரேடியேஷன்ஸாக கொடுக்கும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? அப்போ இது என்ன வேறு எப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் அண்டு யூவி ரீஜன். இது வந்து கிட்டத்தட்ட நியர்லி சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இது எதனால் ஏற்படும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அதனால் நமக்கு ஏற்படுறது பார்த்திங்கன்னா யூவி அண்டு விசிபிள் ரீஜன். இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகும்போது எலக்ட்ரானிக் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். இதோட ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் அண்ட் யூவி ரீஜனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் என்ன சொல்லணும் பார்த்திங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் டிரான்சிஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா அது என்ன ரீஜனில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூவி விசிபிள் ரீஜனில் வரும், சரியா? இதுக்கு இன்னொரு வேறு எப்படி சொல்லலாம் பார்த்திங்கன்னா எக்ஸைட்டேஷன் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன்வால்வ்ஸ் இன் தி மூவிங் ஆஃப் தி எலக்ட்ரானிக் சேஞ்சஸ் இன் தி மாலிகூல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வரும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலரைசபிலிட்டி ஆல்ஃபா வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த போலரைசபிலிட்டி சேஞ்சஸ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான் வந்து பார்த்திங்கன்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். இதுலேயும் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் ஆகும். இது எந்த ரீஜன் வரும் பார்த்திங்கன்னா விசிபிள் ரீஜனில் வரும், சரியா? ரைட், இதெல்லாம் பார்த்துக்கலாம். அல்லது இந்த விசிபிள் யூவி அல்லது யூவி விசிபிள் இந்த இதை எப்படி சொல்லலாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதான் முதல் சொன்னால் மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அல்லது ரொட்டேஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ இந்த யூவி விசிபிள் எப்படி சொல்லலாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அல்லது எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா இன்னர் ஷெல்லில். அப்போ நம்ம போனது விசிபிளும் யூவியும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஷெல்லில் பார்த்தோம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஷெல் நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னர் ஷெல்லில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நமக்கு என்ன வரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேஸ் நமக்கு வந்து கிடைக்கும், சரி? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காமா ரேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகும். அதாவது சேஞ்ச் இன் நியூக்ளியர் கான்ஃபிகரேஷன். அப்போ நியூக்ளியஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால தான் அது கான்ஃபிகரேஷனில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பார்த்திங்கன்னா காமா ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து வெரைட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டாமிக் அண்டு மாலிகுலர் லெவலில் அல்லது நியூக்ளியர் லெவலில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால கிடைக்கக்கூடிய இந்த 7 வகையான
எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸில் நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். எப்படி வந்து அதை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை கோத்ரூ பண்ணிங்க என்கிட்ட. தேங்க்யூ.